தாங்கள் கூற வருவது என்ன நாராயணா? மகாதேவரை யார் பரீட்சிக்கப் போகிறார்கள்? பிரம்மதேவா, தாங்களா? எதற்காக இப்படி சிந்தனையாக உள்ளீர்கள்? நான் முதன்முறையாக மும்மூர்த்திகள் இப்படி கவலையாக இருப்பதை பார்க்கிறேன். இந்த கவலைக்கு காரணம் ஏதேனும் பிரச்சனை உள்ளதா? பிரச்சனைதான். ஆனால் அதற்கான தீர்வு இல்லாமலா போய்விடும்? இம்முறை யார் நாராயணரே? நரகாசுரன். இரண்யாட்சனின் புதல்வன். வருடக்கணக்கில் தவம் புரிகிறான். அவனது எண்ணம் ஒன்றுதான், தனி உலகை உருவாக்குவது. அங்கு அனைத்தும் இருக்கும், அனைவரும் மகிழ்ந்திருப்பார்கள். ஆனால் அதை தவிர்த்த இடங்கள் நரகமாகிவிடும். நான் 3 முறை அவனுக்கு புரிய வைக்க முயற்சி செய்தேன். நாராயணரும் இப்பொழுதுதான் சென்று வந்துள்ளார். ஆனால் ஒவ்வொரு முறையும் அவன் கேட்பது ஒன்றுதான். மகாதேவர் அவனுக்கு தரிசனம் அளிக்கும் வரை அவன் யாரிடமும் பேசுவதற்கு தயாராக இல்லையாம். அப்படியென்றால் சரி, நான் நரகாசுரனை சந்திக்கும் சமயம் நெருங்கிவிட்டது. என்னால் உங்களை தடுக்க இயலாது. ஏனெனில் நரகாசுரன் தங்கள் பக்தன். ஆனால் பக்தனுக்கு எப்பொழுது சக்தி பெரிதாக தெரிந்தாலும் அவன் துஷ்டனாக மாற அதிக காலமாகாது. இதை தாங்கள் அறிவீர்கள் தானே? அதனால் எச்சரிக்கையுடன் இருங்கள். வளர்ச்சியும் மாற்றமும் தாங்கள் அறியாதது அல்ல. இதில் அசுரர்கள் மட்டுமல்ல, தேவர்களும் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ளனர். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. மகாதேவா, தாங்கள் நிச்சயம் இங்கு வருவீர்கள் என அறிவேன். என் தவமும் வீணாகாது என்பதையும் அறிவேன். தங்களுடைய தரிசனத்தினால் எனது தவமும் பலித்து விட்டது மகாதேவா. கவலைப்படாதீர்கள் நாராயணா. அனைத்தையும் மகாதேவரே கவனித்துக் கொள்வார். ஆனால் காலமானது தவறுகள் மூலம் நிறைய கற்றுத்தருகிறது. கடந்த காலத்தில் நடந்த சம்பவங்களுக்கு பிறகு மகாதேவர் நிச்சயம் எந்த தவறும் இழைக்க மாட்டார். தவறை காலம்தான் முடிவு செய்யும். ஆனால் நிச்சயம் நான் கூறியபடி விரைவில் பிரசன்னமாகி நான் வரமளித்தால் பிறகு பரீட்சை அந்த அளவுக்கு கடினமாகிவிடும்.
எனது தவம் எனும் பரீட்சை வெற்றி அடைந்து விட்டது மகாதேவா. நரகாசுரா, வேண்டும் வரத்தை கேட்பதற்கு முன்பாக வரமளிக்க வந்த பிரம்மா மற்றும் நாராயணரை ஏன் திரும்ப அனுப்பினாய்? என்னால் மட்டுமே அளிக்க இயன்ற வரம் என்ன என்பதை அறிய விரும்புகிறேன். ஏன் என்று அறிய வேண்டும். பிரம்மதேவரையும் நாராயணனையும் அவமதிக்க வேண்டும் என்ற எண்ணம் எனக்கில்லை. நான் தங்களின் பக்தன்தான். மற்றவரிடமிருந்து நான் வரத்தை பெற்றால் அது எனது தவத்திற்கு அவமானமாகும். தங்களை மகிழ்விக்க இயலாதவனாகி விடுவேனே. ஒருவரை மட்டும்தான் நேசிக்க முடியும். எனது நேசமோ மகாதேவரிடம் மட்டும்தான். அளித்த பதிலால் மகிழ்ச்சியுற்றேன். கூறு, என்ன வரம் வேண்டும் உனக்கு? கேள். அமரத்துவத்தை தங்களால் தர இயலாது மகாதேவா. அதனால் அதை நான் கேட்கப் போவதில்லை. தங்களால் எளிதாக தர முடிந்ததையே நான் தங்களிடம் கேட்கப் போகிறேன். எந்த அசுரர்களாலும் நான் அழியக்கூடாது. என் அனுமதியின்றி எவரும் என் உலகத்திற்குள் பிரவேசிக்க கூடாது. மும்மூர்த்திகள் மற்றும் மகாகாளியின் தாக்குதலிலிருந்தும் நான் தப்பிக்க வேண்டும். இத்தனை வருடங்கள் தவத்தில் இருந்தும் கூட அவனுக்கு எப்படி தெரிய வந்தது மகாகாளி ஒருவர் உருவெடுத்திருக்கிறார் என்று? சிந்திக்க வேண்டாம் மகாதேவா. நான் தவத்தில் இருந்ததை ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் மகாகாளி உருவானதையும் நான் அறிவேன். தங்களின் மனைவி அவர். தங்களே தியானிக்கும் நான் மகாகாளி உருவானதை எப்படி அறியாமல் போவேன்? நான் சும்பன், நிசும்பன் மற்றும் இரத்தபீஜன் வரிசையில் இணைய விரும்பவில்லை மகாதேவா. தாங்களே கூறுங்கள். தாங்கள் இந்த வரத்தினை எனக்கு அருள்வீர்களா? உனது இந்த ஆசை நிறைவேறட்டும். அப்படியே ஆகும். நெல்லுங்கள் மகாதேவா. இத்தனை வருடம் தவம் இருந்து இன்றுதான் தங்களை காண முடிந்தது. விரைவாக சென்று விடாதீர்கள். நான் இந்த நிகழ்வு எப்பொழுதும் என் மனதில் நிலைத்திருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். அப்பொழுதுதான் நான் எனது புதல்வர்களுக்கும் கூறுவேன், நான் அந்த மகாதேவரையே என்னை தேடி வரவழைத்தேன் என்று, அவர் எனக்கு வரமும் அளித்தார் என்று. மகாதேவா, இதில் நான் என்ன தவறை இழைத்து விட்டேன்? மரணமில்லா வாழ்க்கையை இந்த தவத்தின் மூலம் நான் பெற்றுவிட்டேன். ஆனால் எனது புதல்வன் அவ்வாறு இல்லையே. பிறகு இவ்வரத்தினால் என்ன பயன்? என் புதல்வன் எனக்கு முன்பாக என் கண் முன்னரே இறந்து விடுவான். இல்லை மகாதேவா, அப்படி நடப்பதை என்னால் காண இயலாது. பிறகு வரம் எனக்கு சாபமாகிவிடும். என்ன வரம் வேண்டும் உனக்கு? எனக்கு மேலும் ஒரு சிறு வரம் வேண்டும் மகாதேவா. என்னுடைய வாரிசும் தோல்வி இல்லாதவனாக இருக்க வேண்டும். அவனும் மும்மூர்த்திகள் மற்றும் மகாகாளியின் தாக்குதலிலிருந்து தப்பிக்க வேண்டும். வருடக்கணக்கில் நான் தங்களுக்காக தவம் இருந்தேன். இந்த வரத்தை கூட இந்த பக்தனுக்கு அருள இயலாதா? தாங்களும் ஒரு தந்தை தான். ஒரு புதல்வன் மீதான ஒரு தந்தையின் அன்பை தங்களாலும் புரிந்து கொள்ள இயலும் மகாதேவா. உனது இந்த ஆசையும் நிறைவேறட்டும். அப்படியே ஆகட்டும். இனியும் ஒன்று உள்ளது மகாதேவா. தாங்கள் அடிக்கடி கூறுவீர்கள், ஒரு பெண் இல்லாமல் ஆண் முழுமையற்றவனாவான். தாங்களும் மகாகாளி இன்றி முழுமையற்றவராவீர். பிறகு நான் ஒரு சாதாரண அசுரனாவேன். எனக்கு என்னை முழுமை அடைய வைக்கும் பெண் வேண்டும். அவள் எனக்கு வாழ வேண்டும் என்ற உந்துதலையும் தர வேண்டும். மேலும் நான் அவளுடன் முழு மகிழ்ச்சியுடன் இருக்க வேண்டும். அதனால் தாங்கள் எனக்கு 18,000 மனைவிகளை அடையும் வரத்தினையும் தர வேண்டும். தேவிகள், அப்சரசுகள் என நான் விரும்பும் பெண்களை நான் மணக்க வேண்டும் மகாதேவா. அப்பொழுதுதான் என் வரத்தினால் கிடைத்த நீண்ட ஆயுளை என்னால் அனுபவிக்க முடியும் மகாதேவா. கேட்கும் இவ்வரத்தையும் நான் அளிக்கிறேன். உனது ஆசை நிறைவேறட்டும். தாங்கள் உண்மையிலேயே மிகப்பெரியவர் மகாதேவா. தாங்கள் தங்கள் பக்தனின் 3 ஆசைகளையும் நிறைவேற்றி விட்டீர்கள். எப்பொழுதும் தங்களுக்கு கடமைப்பட்டுள்ளேன்.
நன்றி இறைவா. இந்த அசுரர்களை இப்படிதான் என்று நான் முன்பே கூறியிருக்கிறேன். இப்படிதான் தவம் புரிவார்கள், பிறகு வரம் பெறுவார்கள். அதன் பிறகு அந்த வரத்தை சாபமாக்கி மனிதர்களிடமிருந்து தேவர்கள் வரை துன்பம் இழைப்பார்கள். நரகாசுரன் 1 அல்ல 3 வரங்களை பெற்றிருக்கிறான். நான் புறப்படும் சமயம் நெருங்கிவிட்டது நரகாசுரா. 3 வரங்களை பெற்ற பிறகும் ஏன் கவலையுற்று இருக்கிறாய் நரகாசுரா? மகாதேவா, தங்கள் மீதான பக்தி எனக்கு விரக்தியை ஏற்படுத்திவிட்டது. முக்திதான் இறுதி லட்சியமாகும். அதை நான் அறிவேன். அதனால் நான் கேட்பது, எப்பொழுது நானாக விரும்புகிறேனோ அப்பொழுதுதான் எனக்கு மரணம் நிகழ வேண்டும். ததாஸ்து. மும்முறை பிரம்மதேவர் என்னை காண வந்தார். 1 முறை நாராயணனும், இறுதியாக தாங்கள். 5 முறை எனக்கு பரமேஸ்வரனின் தரிசனம் கிடைத்துவிட்டது. அதனால் 5 வரங்கள் எனக்கு வேண்டும். தாங்கள் எனக்கு அபேதானம் அளித்தீர்கள். 18,000 மனைவிகள் பெற ஆசீர்வதித்தீர்கள். எனது புதல்வனுக்கும் மரணமில்லா வாழ்க்கையை தந்தீர்கள். மரணத்திற்கான வரத்தையும் தந்தீர்கள். ஆனால் பொருளும் செல்வமும் இல்லையெனில் இத்தனை வரத்தினையும் பெற்று எனக்கு எந்த பயனும் இல்லை. அதனால் இறுதியாக நான் கேட்பது என்னவென்றால், நான் உயிருடன் இருக்கும் வரை பொருளுடன் இருக்க வேண்டும். என்னுடைய தந்திர சக்தியினால் செல்வம் எப்பொழுதும் எனது கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும். நாராயணர் ஏன் இவ்வளவு கவலையாக உள்ளார்? தாங்கள் தங்கள் பக்தனுக்கு பொருளை ஆளும் வரத்தினை தரமாட்டீர்களா மகாதேவா? அப்படியே ஆகட்டும். சகோதரரே, தாங்கள் இவ்வளவு கவலையுடன் இருந்து நான் இதுவரை கண்டதில்லையே. என்னவென்று கூறுங்கள். ஒன்றுமில்லை. மகாதேவர் கூறியதை குறித்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன். வினை மற்றும் அதன் விளைவு, அதிலிருந்து யாரும் தப்ப இயலாது. மும்மூர்த்திகளாலும் இயலாது. லக்ஷ்மி தேவி வைகுண்டத்தில் நமக்காக காத்திருக்கிறார்கள். இனியும் அதிக காலம் இல்லை. அதிக காலம் இல்லையா? தாங்கள் கூற வருவது என்ன? நாம் செல்ல வேண்டும் தேவி. நான் அறிவேன் நாராயணா. மகாதேவர் நரகாசுரனுக்கு வரங்கள் அனைத்தையும் அளித்து விட்டார். இதனால் தான் தாங்கள் கவலையாக உள்ளீர்கள். மகாதேவர் கேட்ட வரங்களை அளிப்பவர் நாராயணா. இதை தாங்களும் அறிவீர்களே. பக்தர்களின் பிரார்த்தனையில் அவர் விரைவாகவே கரைந்து விடுவார். அதனால் தான் அவரை சிவபெருமான் என்கிறோம். இதற்காக தாங்கள் கவலை கொள்ள வேண்டாம். தவறாக எதுவும் நடந்துவிடாது. அப்படி தவறாக எது நடந்தாலும் நான் தங்களுடனே இருப்பேன்.
நிச்சயமாக நீ அறிந்திருப்பாய் லக்ஷ்மி. நரகாசுரன் பெற்ற வரத்தினால் நாம் எதையெல்லாமோ இழக்கப் போகிறோம். ஆனால் அதை நான் எவ்வாறு கூறுவேன்? கவலையுற்றிருக்கிறீர்கள், அதை நான் நன்கறிவேன். நடந்தவற்றின் பரிணாமம் மிகவும் பயங்கரமாக இருக்கும் மகாதேவா. ஆனால் நம்முடைய கடமையை நாம் நிறைவேற்றித்தானே ஆக வேண்டும். மீண்டும் நான் வந்துவிட்டேன். நரகாசுரா, நம்பவே முடியவில்லை. இன்று நீ எனக்கு முன்னால் நிற்கிறாய். என்னால் இதை நம்பவே முடியவில்லை. என் புதல்வன் இன்று என் கண் முன்னால். வா மகனே, ஏன் நின்று கொண்டிருக்கிறாய்? வா, உனக்காக அனைவரும் நீண்ட நேரமாக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். நான் இத்தனை நாட்களாக தவம் புரிந்தது மீண்டும் என்னுடைய நாட்டினை அடைவதற்காக அல்ல. அது என்றும் என்னுடையதே. மகாதேவரிடம் இருந்து பெற்ற வரத்தினால் நான் பெரிய பெரிய காரியங்களை அடைய வேண்டும். அது என்ன பெரிய காரியங்கள் நரகாசுரா? அந்த மகாதேவர் உண்மையிலே ஒரு ஏமாளிதான். அவர் ஒன்றல்ல 5 வரங்களை எனக்கு தந்தருளியுள்ளார். வரம் என்பது சக்தியாகும் புதல்வா. சக்தியானது பொறுப்பை அளிக்கிறது. நாம் சக்தியின் மயக்கத்தில் தீங்கு எதுவும் இழைக்கக்கூடாது. பிறகு உனக்கு உயிர் தப்பும் வாய்ப்பும் கிடைக்காது. என்ன செய்ய வேண்டும் என்பதை நானே தீர்மானித்துக் கொள்கிறேன், தாங்கள் அல்ல. முதலில் நான் அவளை அடைய வேண்டும். அவளை மட்டும் அடைந்து விட்டால் இந்த பிரபஞ்சம் முழுவதும் எனக்கு அடிமையாகிவிடும். லக்ஷ்மி, நான் லக்ஷ்மி தேவியை அடைந்தாக வேண்டும். நான் நிச்சயமாக அறிவேன். மற்ற அசுரர்களைப் போல இவனும் தன்னுடைய வரத்தை தவறாகத்தான் பயன்படுத்துவான். அவன் விபரீதத்தை விளைவிக்கும் மரமாக மாறும் முன்பாக நாம் அவனை வெட்டி எறிய வேண்டும். வினைக்கு முன்பாகவே விபரீதத்தை உணர இயலும். ஆனால் வினைக்கு முன்பாக தண்டனை அளிப்பது சாத்தியமாகாது. ஆனால் ஏன் காத்திருக்கிறீர்கள்? என்ன நிகழப் போகிறது என்று நாம் தான் அறிவோமே. ஒவ்வொரு முறையும் இவ்வாறு தானே நடக்கின்றது. சும்பன், நிசும்பன், ரத்தபிஷ், மகிஷாசுரன் முதலில் பக்தியின் மூலம் வரத்தை பெற்று அதன் பிறகு அந்த வரத்தை தவறான வழியில் பயன்படுத்துவார்கள். ஒவ்வொரு முறையும் அவர்களின் வரத்தை முறியடிக்கும் வழியை தேடிக்கொண்டிருக்கிறோம். ஏன் தந்தையே? ஒவ்வொரு முறையும் நாம் ஏன் இதையே செய்கிறோம்? இந்த அசுர துஷ்டர்களை எல்லாம் நாம் முன்பே அழித்து விடலாமே. நீ கூறுவது போல் நாம் அனைவரும் செயலாற்றினால் பிறகு தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் வேற்றுமை என்பது இருக்காது. தேவர்கள் அனைவருக்கும் உதாரண புருஷர்களாக விளங்க வேண்டும். அது என்ன உதாரணம் தந்தையே? கூறுகிறேன். பெற்ற வரத்தின் விளைவு என்பது கேடு உருவாக்கும் என்றால் அதன் முடிவு எவ்வாறு சுபமாக இருக்க இயலும்? என்னுடைய தந்திர சக்தியால் நான் முதலில் ஸ்ரீதேவியை, அதாவது தேவி லக்ஷ்மி எனது வசமாக்கப் போகிறேன். அதன் மூலமாக இந்த பிரபஞ்சத்தின் மொத்த செல்வமும் எனது வசமாக போகிறது, என்னுடையதாக போகிறது. வரமளிப்பது நம் கடமையாகும். அளித்த வரத்தினால் தீமைகள் விளையும் என்றால் அதை அழிப்பதும் நம் கடமை.